அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ரிப்பன் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா டப்பா நிறைய உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்கும். இது நீங்கள் 2 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஈஸியான ஒரு ஸ்நாக் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் நான் அன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவு பாக்கெட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் நான் அளவு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு சலடை வச்சுருக்கேன். நான் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மெஷரிங் கப் இல்லைன்னா ஏதோ ஒரு கிண்ணத்தில் கூட நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கோம். இதை நம்ம சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். சளிச்சிட்டேன் பாருங்கள். இது நமக்கு வேஸ்ட்டு தான், இது நமக்கு தேவையில்லை. இது நம்ம கொட்டிடலாம். நம்ம 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்தோமா, அதுக்கு 1 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கோங்க. 3 கப்புக்கு 1 கப் அளவுக்கு கடல மாவு, இதுதான் அளவு. நீங்கள் எதில் எடுத்தாலுமே இதில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கடையில் தானே வாங்கியிருக்கோம், அதனால் கண்டிப்பாக சளிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், இது வேஸ்ட்டு தான், இது நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அரிசி மாவையும் கடல மாவையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ரெண்டையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இதில் ஓமம் எள்ளெல்லாம் சேர்ப்போம். அதில் வாயில் தட்டுப்படும், சில பேருக்கு பிடிக்காது, சில பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்றதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது வாயில் தட்டுப்படாது, ஆனால் அந்த டேஸ்ட் வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போது ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல, அந்த மாவுலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவில் தேவையான அளவு உப்பு எடுத்துக்குவோம். இந்த ரிப்பன் பக்கோடாக்கு தேவையான உப்பு எடுத்திருக்கேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கலருக்காக. இதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். நீங்கள் எள்ளு கூட எடுத்துக்கலாம், உங்களுக்கு தேவையானது இது வேணால் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்படி அரைச்சி சேர்க்கறதுனால நமக்கு வாயில் தட்டுப்படாது, நல்லா அரைஞ்சிரும். நம்ம பொடிகள் மட்டும் சேர்த்தோம் அரைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அரைப்படாது. அதாவது அந்த மாவையும் சேர்த்து அரைச்சிருக்கோம், அப்போ நல்லாவே அரைப்பட்டுரும். இதுக்கு நல்லா திக்கான நெய்யாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது உருக்குனிங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு நெய் வருங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்துருக்கீங்கன்னா நம்ம எடுத்த கப் இருக்கு இல்லையா, அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதனால் திக்கான நெய் அப்படின்றதுனால வீட்டில் காய்ச்சின நெய் தான், நல்லா திக்காக இருக்குது. இது உருக்குனிங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் உருக்குனிங்க அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் ஆகும். ஸோ அதனால தான் நான் அப்படியே நான் சேர்த்துட்டேன். இந்த நெய் எல்லா மாவுலையும் இருக்க மாதிரி நல்லா கலந்துட்டுக்கோங்க. நான் கலந்து விடுற மாதிரியே. இது ரொம்ப முக்கியம், அப்போ தான் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணவும் முடியும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். பச்சை தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மாவு மாதிரி கலந்து விட்டு ஒரு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் புளியும் போது உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். அதனால் கரெக்டான பத்து கொண்டு வந்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. பார்த்திங்களா, நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஈரத்துணி வச்சு மூடி வச்சுக்கோங்க, காஞ்சிராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. நான் அன்றைக்கி ரிப்பன் பக்கோடா தட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். உள்ளெல்லாம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். மாவு இதில் சேர்த்துடலாம். நான் எண்ணெயும் சூடு பண்ண வச்சிட்டேன் அடுப்பில். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ அடுப்பு மீடியம் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக எண்ணெயிலே புழிஞ்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புழிஞ்சாச்சு. இப்போ அடுப்பு ஃபுல்லில் வச்சுருங்க. 1 நிமிஷம் வரைக்கும் அடுப்பு ஃபுல்லில் இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கம் வேகட்டும், நம்ம திருப்பி போடலாம். ஒரு பக்கம் வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பு மீடியம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இதை திருப்பி போட்டாச்சு. அந்த பக்கம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போது எடுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலையை மட்டும் சேர்த்து நம்ம இறக்கணும், அப்படின்னு நல்லா வாசனையாக இருக்கும்.
நல்ல மணமாகவும் இருக்கும். சில பேருக்கு இந்த கருவேப்பிலையும் ரொம்ப பிடிக்கும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். சூப்பரான ரிப்பன் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது தட்டில் வச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்ல கிறிஸ்பாகவே இருக்கும். இப்படி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்படி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி டபுள் அளவு கிடச்சிச்சுங்க. நான் தட்டு நிறையா வச்சுருக்கேன், பத்தலன்றதை இன்னொரு பாத்திரத்துலேயும் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு நிறையாவே கிடச்சிச்சு. நம்ம எடுத்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிச்சுட்டு இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.